வாடினேன், என் வாட்டம் போக்க வாராயோ பராபரமே என்று சொல்லி அந்த கடவுளை நோக்கி அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். இந்த பிரபஞ்சமே அந்த படைத்தவனை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த உலகத்திலே ஒரு சாரார் இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை தேடி வந்தார், நமக்காக வந்தார், நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். வாக்கு மாமிசமானார், அந்த மாமிசமாகி உடல் எடுத்து இந்த மண்ணிலே பிறந்து தனது இறுதி இரத்தத்தையும் கொட்டி சிந்தி நமக்காக அவர் பலியானார். அந்த பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்பாக, இறப்பதற்கு முன்பாக அந்த இரா உணவிலே என் நினைவை விட்டு செல்வதற்காக தன் சதையும் உடலையும் கொடுத்து இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நற்கருணையிலே ஆண்டவர் தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து அதில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்காக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மிடையே இருந்து கொண்டு இருக்கிறார் என்ற பேர் உண்மைகளை நாம் உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நற்கருணை என்பது ஆண்டவருடைய உடல், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. இதை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது இரத்தத்தையும் என் உடலையும் குடித்தால் ஒழிய உண்டால் ஒழிய உனக்கு நிலை வாழ்வு கிடைக்காது. இந்த மோட்ச பாக்கியம், அந்த விண்ணக பேற்று, கடவுளை முகமுகமாக தரிசிக்கின்ற அது மிகப்பெரிய பேற்று வேண்டும் என்று சொன்னால் அங்கு சாட்சியாக நிற்பதற்கு, அங்கு செல்வதற்கு ஒரு மண்ணகத்திலே கொடுக்கப்படுகின்ற ஒரு உணவு என்று சொன்னால் அது ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய இரத்தம். இறை வார்த்தை, நற்கருணை, இதுதான் இரண்டு தூண்கள். இறை வார்த்தை